ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத வெறும் பணத்தை வச்செல்லாம் நீங்க கணக்கு போட்ட முடியாது. என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இயேசு என் கூட இருக்காருன்னு சொல்லிட முடியாது. நான் எனக்கு நிறைய சொத்து கிடைச்சிருச்சு, எனக்கு இயேசு என் கூட இருக்காருன்னு சொல்ல முடியாது. எனக்கு பதவி உயர்வு கிடைக்குது, என் கூட இயேசு இருக்காருன்னு சொல்ல முடியாது. உலகத்துல இருக்கிற பணக்காரங்க நிறைய பேர்ட்ட இயேசு இல்ல. உலகத்துல இருக்கிற நிறைய அரசியல் தலைவர்கள்ட்ட இயேசு இல்ல. உலகத்துல இருக்கிற பெரிய படிப்பாளர் இடத்துல இயேசு இல்ல. இயேசு இருக்கிறதற்கும் அந்த ஆசீர்வாதத்திற்கும் சம்பந்தமே அது இயேசு இல்லாதவனுக்கும் கிடைக்கும். ஆனா இயேசு என் கூட இருக்கிறார் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு தப்பு நடக்கும்போது, ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் போது என் மனசுக்குள்ள இதை செய்யாத, இது உனக்கு நல்லது இல்ல, இது உனக்கு வேண்டாம், இதை நீ மன்னிச்சிரு, இதை நீ விட்டுரு, இது உனக்கு அவசியம் இல்லாதது, நீ எப்படி இதை செய்வேன்னு உள்ளுக்குள்ளே இருந்து ஒருத்தர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாரு பாருங்களேன். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பாரானால்